டேய் சொன்னா கேளு, டாக்டர்லாம் எடுத்து படிக்காத, லைஃப்பை தொலைச்சிருவ, சொன்னா கேளு. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே கிளாஸில் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறமா அவன் பயாலஜி குரூப் எடுத்து அவன் டாக்டருக்கு படிக்க போயிட்டான். நான் வந்து சிஎஸ்சி குரூப் எடுத்து இன்ஜினியரிங் படிக்க வந்துட்டேன். நான் அட் தி ஏஜ் ஆஃப் 25ல கல்யாணம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கேன். அட் த சேம் டைம் என் ஃப்ரெண்டு இன்னமும் படிச்சுட்டு இருக்கான். இன்னமும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் முடித்து வெளியில் வரதுக்கு அரௌண்ட் 27 to 28 அரௌண்ட் 13 கூட வச்சுக்கோங்களேன். அவன் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 இயர்ஸ் தேவைப்படும். அதுக்குள்ளே என்னோடய கெரியரே முடிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஐடியல் சாய்ஸை எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா, அடுத்த 10 to 15 இயர்ஸில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா? உங்கள் உடம்பு அதுக்கு தாங்குமா? அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமா? ஏன்னா இருக்கிற கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் யங்காக இருக்கும் போது என்ஜாய் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் அந்த ஒரு ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு அந்த ஜாப்பை சூஸ் பண்ணுறது தான் ஐடியல் சொல்யூஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.